வணக்கம். என் பேரு நாராயணன் ஜானகிராம். நான் ஒரு காது, மூக்கு, தொண்டை, தலை மற்றும் கழுத்து நிபுணர். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா காது, மூக்கு, தொண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ராயல் பேர்ல் மருத்துவமனை அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல. இப்போ நாங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு சீரீஸ் என்னன்னா இஎன்டி அவேர்னஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். இதுல பல நோய்களை பத்தி நான் பேச போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேச போறது ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க, வந்துட்டு சார் எனக்கு காதுல சீ வருது, காது ரொம்ப அரிக்குது டாக்டர், ஒரு 10 நாளா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு டயபெட்டிஸ், சக்கரை நோய் இருக்கும். இதை நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எண்டோஸ்கோபி அப்படின்னு ஒரு சிகிச்சை இருக்கு. அதை போட்டு எண்டோஸ்கோப் வச்சு பார்ப்போம். காதுக்குள்ள பார்த்தா காளான் இருக்கும். காளான்னா ஃபங்கஸ். இப்போ நீங்க பிரெட் எல்லாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா அது மேல கருப்பா படியும் காளான். அதே தான் காதுலையும் வரலாம். இது எதனால வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சக்கரை வியாதி. ரெண்டாவது, சில பேர் ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்க, ஸ்விம்மர், அதாவது காதுல தண்ணி பூந்தா இந்த மாதிரி வரலாம். காதுல தண்ணி பூராம யூஸ்வலா வராது, ஃபங்கஸ் வராது. ஸோ ஃபங்கஸ் வந்தா என்னென்ன பிரச்சனை வரும்? ஃபங்கஸ் வந்தா அந்த நபருக்கு காது அரிக்கும், பயங்கரமா அரிக்கும். சில பேருக்கு வலி கூட ஏற்படலாம். அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு அதை குடைவாங்க, குடைஞ்சு வீங்கி போயிடும், காது வீங்கி போயிடும், பயங்கர வலி இருக்கும். காது அடைப்பு, காது கேளாமை, இதெல்லாமே ஏற்படலாம். அந்த மாதிரி இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிளீன் பண்ணுவோம் அப்படின்னா, அதை ஒரு சக்ஷன் அப்பாரட்டஸ் வச்சு, அதாவது உரியிற அப்பாரட்டஸ் வச்சு கிளீன் பண்ணுவோம். ஒரு சில நபர்களுக்கு அதை கிளீன் பண்ணும்போது என்ன தெரிய வரும் அப்படின்னா, காதுல ஓட்டை இருக்கலாம். செவிப்பறையில ஓட்டை இருந்தா இந்த மாதிரி காளான் வரலாம். ஸோ இந்த மாதிரி நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஏதாவது டிராப்ஸ் வாங்கி ஊத்திடுவாங்க. அது கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சில டிராப்ஸ் ஊத்துனா அதனாலேயே காளான் வந்துடும். இப்போ அதை கிளீன் பண்ணிட்டு என்ன செய்வோம்? கிளீன் பண்ணிட்டு ஓட்டை இருந்தால் அதுக்கான மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். ஃபங்கல் டிராப்ஸ்னே இருக்கு, சில ஆன்டி ஃபங்கல் டிராப்ஸ். ஸோ அதை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு சர்க்கரை வியாதி இருந்தால் அந்த சர்க்கரையை குறைக்கணும். அப்போதான் இந்த ஃபங்கஸ் போகும். இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா அந்த ஃபங்கஸை ட்ரீட் பண்ணிடலாம். ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க, இந்த ஃபங்கஸ் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு டாக்டர், வாரம் வாரம் வந்துட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு நாங்க மருந்து மாத்திரைகள் கூட கொடுப்போம் ஃபங்கஸ்க்காக. அப்படியும் சில பேருக்கு ஆக்சுவலா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் காதை சக் பண்ணணும். அந்த நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, பட்ஸ் போடாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. காதை உரியணும், அந்த ஃபங்கஸை உறிஞ்சி எடுத்துடணும், ட்ரை ஆக்கிடணும். ட்ரையா வச்சிருந்தாலே ஃபங்கஸ் போயிடும். அதே மாதிரி சக்கரை வியாதியை குறைச்சாலே ஃபங்கஸ் போயிடும். ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கணும், அடைச்சா ஃபங்கஸ் போயிடும். இதெல்லாம் தான் வழிகள் அந்த ஃபங்கஸை குறைக்கிறதுக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க உங்க டவுட்ஸை கீழே போடலாம். நாங்கள் அதுக்கு ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ இதான் நாங்கள் பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ. இது எல்லாமே இந்த ராயல் பேர்ல் இஎன்டி யூனிவர்சிட்டி சேனல்ல இருக்கும். வரிசையா நீங்க பார்க்கலாம். டெய்லியே ஒரு வீடியோ போட பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.